மாணவர்களே, இன்றைய இரசாயனவியல் வகுப்பில் நாங்கள் அவத்தை சமநிலையின் பயிற்சிகளை செய்ய இருக்கின்றோம். அவத்தை சமநிலை என்று கூறும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட அவத்தைகள் கிடையில் காணப்படும் சமநிலை அவத்தை சமநிலை என அழைக்கப்படும். திரவம் திண்மம், திண்மம் வாயு, திண்மம் திரவம் இவை போன்றவற்றுக்கிடையிலே காணப்படுகின்ற சமநிலை அவத்தை சமநிலை என்று ஏற்கனவே போன வகுப்புகளில் நாங்கள் அதை பற்றி தெரிவித்திருந்தோம். குறிப்பாக கரைசல்கள் பல்வேறு வகைப்படும். அதிலே நாங்கள் இங்கே திரவ கரைசல்களை குறிப்பாக நாங்கள் இங்கே அவதானிக்க இருக்கின்றோம். அந்த திரவ கரைசல்களில் இலட்சிய கரைசல், ஐடியல் சொல்யூஷன். இலட்சிய கரைசல் என்றால் என்ன? குறித்த ஒரு கரைசல் எல்லா செறிவிலும் அதனது ஆவியமுக்கம், கரைசலில் மூழ்பின்னம் தர தூயல்லே ஆவியமுக்கத்தின் பெருக்கு தொகையால், அதாவது ரவோல்ட்டின் விதிக்கு அமைய ஒழுகுகின்ற கரைசல்கள் எல்லாம் இலட்சிய கரைசல்களாகும். ஆகவே அந்த கரைசல்லையில் அதன் ஆவியமுக்கம் இந்த ரவோல்ட்டின் விதிக்கு அமையாத அனைத்து கரைசல்களும் உண்மை கரைசல்கள், மெய்க்கரைசல்கள் அல்லது அலட்சிய கரைசல்கள் எனப்படும். ஆகவே இந்த இலட்சிய கரைசல் பின்வரும் சிறப்பு அம்சங்களை கொண்டிருக்கும். ஒன்று, கரைசலை உருவாக்கும் போது வெப்ப மாற்றம் ஏற்படுவதில்லை. டெல்டா H பூஜ்ஜியம். அதாவது உடையும் பிணைப்பு, உருவாகும் பிணைப்புகள் எல்லாமே சமனாக இருக்கும். அவற்றிற்குரிய சக்தி பரிமாற்றம் சமனாக இருக்கும். எனவே டெல்டா H பூஜ்ஜியம். கரைசலை உருவாக்கும் போது வெப்ப மாற்றம் ஏற்படாது. வெப்பம் உறிஞ்சவோ அல்லது வெப்பம் விளக்கப்படவோ மாட்டாது. அப்படிப்பட்ட கரைசல்கள் இலட்சிய கரைசல்கள் ஆகும். அடுத்தது, கரைசலை உருவாக்கும் போது கனோளவ மாற்றம் ஏற்படாது. அதாவது மாணவர்களே, கரையம் கரைப்பான் ரெண்டையும் கலந்தால் அதனது கனவளவின் கூட்டுத்தொகை மொத்த கனவளவுக்கு சமனாக இருக்கும். அப்படிப்பட்ட கரைசல்கள் இலட்சிய கரைசல்கள் ஆகும். மேலும் எல்லா செறிவிலும், அதாவது கரையம் குறைவாகவோ அல்லது கரையம் கூடவாக இருக்கும்போது எல்லா செறிவிலும் அது ரவோல்ட்டின் விதிக்கு அமைய ஒழுகுமாயின் அவ்வகை கரைசல் இலட்சிய கரைசல் எனப்படும். அவை கரைசல்கள் இலட்சிய கரைசல்கள் எனப்படும். இலட்சிய கரைசலின் மேல் காணப்படும் ஆவி இலட்சிய வாயு நடத்தை உடையதாக காணப்படும். இலட்சிய கரைசலின் மேல் காணப்படும் ஆவி இலட்சிய வாயு நடத்தை உடையதாக காணப்படும். அவை இப்படிப்பட்ட கரைசல்கள் இலட்சிய கரைசல்கள் என அழைக்கப்படும். பாருங்கள், AB ஒன்றுடன் ஒன்று கலக்கக்கூடிய இரண்டு திரவங்கள், முற்றாக கலக்கக்கூடிய திரவங்கள், குறித்த வெப்பநிலை அவை இரண்டும் சேர்ந்து ஒரு கரைசல் ABயை உருவாக்குகின்றது. உருவாக்கப்பட்ட கரைசல் சமநிலையில் காணப்படுகின்றது. அது சமநிலையில் திரவம் A அதன் ஆவியுடனும் திரவம் B அதன் ஆவியுடனும் சமநிலையில் காணப்படுகின்றது. இது ஒரு இலட்சிய கரைசல். AB என்பவற்றுக்கிடையில் ஒரு சமநிலை, அது இலட்சிய கரைசலுக்கான ஒரு சமநிலையாக இங்கு காணப்படுகின்றது. திரவங்கள் AB என்பன மாறா வெப்பநிலையில் ஒன்று கலக்கப்பட்டு இலட்சிய கரைசல் ஒன்று பெறப்படுகின்றது. இந்த இலட்சிய கரைசல் சமநிலையில் காணப்படும் போது AB என்பவற்றினிடையில் அது சமநிலை அடைந்து காணப்படுகின்றது. அதாவது திரவம் A அதன் ஆவியுடன் சமநிலை, திரவம் B அதன் ஆவியுடன் சமநிலை, ரெண்டும் சேர்ந்து எங்களுக்கு சமநிலையில் காணப்படுவதை நாங்கள் காணலாம். அப்போ சமநிலை, அதாவது முன்முகத்தாக்க வீதம் பின்முகத்தாக்க வீதம் ரெண்டும் சமனாக வரும் வெப்பநிலை சமநிலை என அழைக்கப்படும். சமநிலையில் முன்முகத்தாக்கத்தின் வீதமும் பின்முகத்தாக்கத்தின் வீதமும் சமனாக இருக்கும். குறிப்பாக A திரவம் A வாயு சமநிலையில் எடுக்கப்படும் போது திரவம் ஆவியாக மாறும் வீதமும் ஆவி திரவமாக மாறும் வீதமும் சமனாக இருக்கும். இது சமநிலை. அதே போன்று
திரவம் B அதனாவியுடன் சமநிலையில் காணப்படும் போது B திரவம் ஆவியாக மாறும் வீதமும் அதே மாதிரி ஆவி B திரவம் B ஆக மாறும் வீதமும் சமனாக இருக்கும். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இவை சமனாக இருப்பதால இதை நாங்கள் சமநிலை என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். இது சமநிலைகளுக்கான வாய்ப்பு. ஆகவே ஒரு கரைசல்ல 2 கூறுகள் இருக்கின்றன. இந்த 2 கூறுகளும் காணப்படுகின்றது. லட்சிய கரைசல்ல மிக முக்கியமான சிறப்பியல்பு கரைப்பான் கரைப்பான் இடையான ஈர்ப்பு விசையும் கரையம் கரையம் இடையான ஈர்ப்பு விசையும் கரையம் கரைப்பான் இடையான ஈர்ப்பு விசையும் சமன். அதாவது கரைப்பான் கரைப்பான் இடையான ஈர்ப்பு விசை ஏ கரைப்பான் என்றால் ஏ இடையான ஈர்ப்பு விசையும் பி இடையான ஈர்ப்பு விசையும் ஏபிக்கு இடையான ஈர்ப்பு விசையும் சமனாக இருக்கும். இது அவத்தை சமநிலை. அப்ப அவத்தை சமநிலை ஒரு லட்சிய கரைசலை உருவாக்கும் போது இவை சமனாக இருக்கும். கரையம் கரைப்பான் 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 கரையம் கரையம் ஈர்ப்பு விசைகள் சமன். ஆகவே இந்த சமநிலையில ஏ அதன் ஆவியுடன் சமநிலை, பி அதன் ஆவியுடன் சமநிலை. ஆவியவத்தையில் ஏ வாயுவும் பி வாயுவும் காணப்படும். எனவே அதன் மொத்த ஆவியமுக்கம் அது லட்சிய வாயு விதிக்கு உட்படுவதால் டால்டனின் பௌதியமுக்க விதிப்படி PA + PV ஆகும். அப்போ நாங்கள் ஒரு திரவம் கூறுக்கு நாங்கள் இந்த லட்சிய வாயு சமன்பாட்டை எடுக்கும் மூலமாக ரெவோல்ட்டின் விதிக்குரிய கோவையை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகின்றோம். அவை தாக்க வீதம் தொடர்பான இந்த கோவையை அவதானிங்கள். அவை கரைசல் ஒரு லட்சிய கரைசலாக இருக்கும்போது எவ்வாறு இதை நாங்கள் நிவர்த்தி செய்ய போகின்றோம் என்பதை பற்றி பாருங்கள். அவை இந்த தாக்கங்களில் உங்களுக்கு காணப்படுகின்ற வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டால் சரி பாருங்கள். இப்போ இதில் என்னத்தை நாங்கள் காட்டப் போகின்றோம் என்பதை பற்றி பாருங்கள். நாங்கள் இப்போது இந்த லட்சிய கரைசலை பற்றி அந்த வாயு லட்சிய கரைசலுக்குரிய ரெவோல்ட்டின் விதியை நிறுவுவதை பற்றி நாங்கள் இப்போ அவதானிக்க இருக்கின்றோம். ரெவோல்ட்டின் விதி என்ன மாதிரி நிறுவப்படும் என்பதை பாருங்கள். துவித கரைசல் AB ஒன்றொன்று முற்றா கலக்கும் திரவங்கள் அவை ரெவோல்ட்டின் விதியை நிறுவுவதை பற்றி நாங்கள் இங்கே இப்போ அவதானிக்க இருக்கின்றோம். அதை அவதானித்துக் கொள்ளுங்கள். ரெவோல்ட்டின் விதி அதாவது பாருங்கள், இது AB ஒரு துவித கரைசல். இங்கே AB என்பன காணப்படுகின்றன. A அதே நேரத்தில் Bயும் காணப்படுகின்றது. B இது A இது B. ஆவியிலும் ஏயும் பியும் காணப்படுகின்றது. ஆவியிலும் ஏயும் பியும் காணப்படுகின்றது. ஆவியிலும் ஏயும் இருக்கும், அதே நேரத்தில் ஆவியில பியும். அவை இங்கு 2 சமநிலைகள் தோன்றுகின்றன. இரட்டை சமநிலைகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதை காணலாம். 2 சமநிலை. ஒரு சமநிலை பாருங்கள், A liquid A gas or forward or reversible. அப்ப இது சமநிலையில் இருக்கும்போது அடுத்த சமநிலை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். 2வது சமநிலை B liquid equilibrium with B gas R dash forward R dash reverse. இரண்டும் சமநிலையில் இருக்குது. அப்ப இந்த சமநிலையை பாருங்கள். அப்ப இந்த சமநிலையில முன்முகத்த ஆவியாதல் வீதம் R forward is equal to K forward into A L சரி. இது ஞாபகத்தில் இருக்கும். இயக்கவியல் பற்றி மாணவர்களே உங்களுக்கு தெரியும். இயக்கவியல்ல தாக்க வீதம்
வீத விதி குறிப்பிடுகின்றது. தாக்க வீதம் தாக்கிகளின் செறிவின் முதன்மை தாக்கமாக இருந்தால் குணகம் மற்றபடி அவை இது ஒரு முதன்மை தாக்கம் ஆவியாதல் ஆவியொடுக்கம் குணகம் உண்டு. ஆகவே முன்முகத்தாக்க வீதம் சமன் முன்முகத்தாக்க வீதம் முன்முகத்தாக்க வீத மாறிலி தர AL அடுக்கு 1 ஆகும். இது முன்முகத்தாக்க வீதம். அதே மாதிரி பின்முகத்தாக்க வீதம் R ரிவர்சிபிள் அது K ரிவர்சிபிள் இன்டு A கேஸ். அப்போ பின்முகத்தாக்க வீதம் இதே மாதிரி எழுதலாம். R reversible is equal to K reversible into A gas. சமநிலையில் கவனிங்கோ, சமநிலையை நாங்கள் எடுத்தால் சமநிலை R forward is equal to R reversible. ஒரு தொகுதி சமநிலையில் இருக்குமாக இருந்தால் முன்முகத்தாக்கத்தின் வீதமும் பின்முகத்தாக்கத்தின் வீதமும் சமனாக வரும். R forward R reversible ரெண்டும் சமனாக இருப்பதை நாங்கள் சமநிலை என இங்கே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அவை அது சமநிலை ஆகும். இது சமநிலை. அப்ப இவ்வாறாக தொகுதி சமநிலை அடைந்திருக்கும் போது இந்த தொகுதி இவ்வாறான சமநிலை இருக்கப்படும் போது இந்த A திரவம் செறிவு அதன் மூல் பின்னத்துக்கு நேர்விகிதம். மூல் பின்னம் கரைசலில் உள்ள அதன் மூல் பின்னத்துக்கு நேர்விகிதம். செறிவு மூல் பின்னத்துக்கு நேர்விகித சமம். செறிவு மூல் பின்னத்துக்கு நேர்விகித அவை மூல் பின்னத்துக்கு செறிவு நேர்விகித சமம். அதை நாங்கள் செறிவுக்கு பதிலாக நாங்கள் மூல் பின்னத்தை நாங்கள் போட முடியும். மூல் பின்னம் அப்போ R forward equal to ஒரு புதிய K1 into X A liquid. மூல் பின்னத்துக்கு நேர்விகிதம். மூல் பின்னம் நேர்விகித சமனாக இருப்பதை காணும். அதே போல கவனமாக பாருங்கள், ஆவி வழியிலே நாங்கள் பார்த்தால் அந்த ஆவியில் இருக்கிற A கேஸின் செறிவு. மாணவர்களே அவதானியங்கள், திரவத்தில் இருக்கின்ற திரவம் A இன் செறிவு அதன் மூல் பின்னத்துக்கு நேர்விகிதம். ஆவியில இருக்கின்ற வாயு A இன் செறிவு அதன் பகுதி அமுக்கத்துக்கு நேர்விகிதம். திரவம் கரைசலின் மூல் பின்னம், ஆவி அக்கூறின் பகுதி அமுக்கம். அப்ப ஆவியில் இருக்கிற கூறு அதன் பகுதி அமுக்கத்துக்கு நேர்விகிதம். PA gas. ஆகவே R reversible is equal to K2 into PA gas. பகுதி அமுக்கத்துக்கு நேர்விகிதம். பாருங்கள், இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. முன்முகத்தாக்க வீதம் அதன் மூல் பின்னத்துக்கு நேர்விகித சமம். பின்முகத்தாக்க வீதம் அதன் பகுதி அமுக்கத்திற்கு நேர்விகித சமனாக இருப்பதை நாம் பார்க்கலாம். சமநிலையில் மாணவர்களே இந்த தொகுதி சமநிலை அடையும் போது சமநிலையில் R reversible is equal to R forward. R reversible R forward. அப்ப K2 into PA gas is equal to K1 into XA liquid. XA liquid. ஆகவே பாருங்கள், நாங்கள் இது எழுதலாம். பாருங்க, PA is equal to K1 over K2 into XA. PA is equal to K1 over K2 into XA.
இது ரெண்டும் சேர்ந்து மாறிலி, ரெண்டும் ஒரு பொது மாறிலி கே. ஆனால் உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள், ஒரு ஆவியமுக்க கரைசல் அமைப்பு வரைவை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் இது ஆவியமுக்கம், இது கரைசலின் அமைப்பு. XA இந்த திசையில் அதிகரிக்குது, XA சைவர், இந்த இடத்துல XA ஒன்று, XA சைவர், XA ஒன்று. பாருங்க, XA சைவராக PAயும் சைவர். XA உண்டாகும் போது XA equal to 1, தூய திரவமே, தூய திரவம் A. அப்ப XA உண்டாகும் போது அது தூய திரவம் A ஆக இருக்கும். தூய திரவம் A, தூய திரவம் A. அப்ப அது தூய திரவமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், பாருங்க, தூய திரவம் அதாவது XA வண்ணாய்க்க தூய திரவம், PA வந்து P0Aக்கு சமம். பிரதானமானது அவதானிக மாணவர்களே, அந்த திரவம் முழுக்க தூய திரவமாக இருந்தால், தூய திரவம் A மட்டும்தான் இருக்கின்றது, A மட்டும்தான் கூறு. அப்ப சமநிலையில அதனுடைய ஆவியமுக்கம் வந்து அதன் தூய நிரம்பல் ஆவியமுக்கத்துக்கு சமன், P0A. P0A எப்போது முழுவதும் A ஆக இருக்கும் போது நிரம்பல் ஆவியமுக்கத்துக்கு சமனாக இருக்கும். அப்ப இதை அவதானிக்குவோம், ஒரு கூறு மட்டும்தான் இருந்தால் நிரம்பல் ஆவியமுக்கம். இதை நாங்கள் பயன்படுத்தும் போது என்ன செய்ய போகின்றோம் என்பதை பற்றி பார்ப்போம். அப்ப வேணும் XA சமன் 1, அப்ப XAக்கு பதிலாக ஒன்று போடப்போம். அப்ப வேணும் இங்க XA சமன் 1, K XAக்கு பதிலாக ஒன்று, PA வந்து P0, அப்ப K வந்து P0 ஆகும். ஆகவே K P0, K இந்த பிரமாணம் P0. இதை கொண்டு இங்க நாங்கள் பிரதியீடு செய்தால், பாருங்கள், PA is equal to, அதை நாங்கள் கொண்டு பிரதியீடு செய்ய போகின்றோம். PA is equal to K into XA liquid. K நாங்கள் இப்போ அவதானிக்க போகிறோம் P0. PA is equal to XA into P0. இதுதான் ரெவோல்ட்டின் விதிக்கான கோவை. PA is equal to XA into P0 ரெவோல்ட்டின் விதிக்கான ஒரு கோவையாக இருக்கும். அப்ப PA XA P0 ரெவோல்ட்டின் விதிக்கான கோவை. ரெவோல்ட்டின் விதியை நாங்கள் சொல்வதாக இருந்தால் PA is equal to XA into P0 ஆகும். PA XA P0 இது ரெவோல்ட்டின் விதிக்குரிய ஒரு கோவையாக இங்கே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்ப ரெவோல்ட்டின் விதி என்றால் என்ன? மாறா வெப்பநிலையில். அப்ப இதே மாதிரி மாணவர்களை பிக்கு செய்யும் போது இந்த ஆவியமுக்கத்தை பாருங்கள், இதை நாங்கள் அவதானித்தால் பாருங்கள், XA சமன் 1 ஆகும் போது PA வந்து P0. அப்ப இங்க வரவை போட்டாலாம் XA1 PA வந்து P0. இதுதான் அந்த வரைவு. PA வந்து P0 உண்டாகும் போது PA P0க்கு சமன். அந்த வரைவை எங்களுக்கு காட்டி இருக்கின்றது. வரைவு PA வந்து P0 உண்டாகும் போது PA P0 ஆகும். அப்ப ஞாபகம் வையுங்கள், PA P0. இவ்வாறே நாங்கள் கூறு பிக்கு செய்வோமாக இருந்தால் இதே அமுக்கம், இதே ஆவியமுக்கம் கூறு பிக்கு நாங்கள் செய்யும் இடத்து, இதே ஆவியமுக்கத்தை கூறு பிக்கு நாங்கள் செய்யும் இடத்து, கூறு பி. அப்ப கூறு பிக்கு செய்யும் இடத்து என்ன மாதிரி வரும்? அங்கேயும் அதனுடைய மாறிலி வந்து P0Bக்கு சமனாக இருக்கும். கூறு பிக்கு நாங்கள் இதை செய்தால் PB சமன், அதாவது XB liquid
into P naught B ஆகும். அப்போ அவதானிக்கோணும் மாணவர்களே, ஏக்கும் பிக்கும் நாங்கள் இந்த பரிசோதனை செய்தால் ஒன்று PA XA into P naught T துவித கரைசலில் கூறின் ஆவியமுக்கம் அக்கூறின் மூழ்பின்னம் தரமொத்த ஆவியமுக்கம். அதே போல பிக்கு நாங்கள் செய்தால் PB XB into P naught B அக்கூறின் மூழ்பின்னம் தரமொத்த ஆவியமுக்கம் ஆக இருப்பதை நாங்கள் காணலாம். இது கூறுகளுக்கு இடையிலான ஒரு தொடர்பாக இருக்கும். அப்ப ஆவியவத்தையில் AB கரைசலில் இந்த கூறுகள் காணப்படுகின்றது. AB கரைசலில் ஆவியவத்தையில் இந்த கூறுகள் காணப்படுகின்றது. அதை அவதானித்தால் தெரியும், இந்த கூறுகள் AB கரைசலில் காணப்படுகின்றது. இக்கூறுகள் AB ஆகிய 2 கரைசல்களிலும் காணப்படுவதால் அந்த மொத்த ஆவியமுக்கம் இந்த 2 ஆவியமுக்கங்களின் கூட்டுத்தொகைக்கும் சமனாக அவை கரைசலில் உள்ள மொத்த ஆவியமுக்கம் இரு கூறுகளினதும் ஆவியமுக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். இரு கூறு AB 2 கூறுனதும் ஆவியமுக்கங்களும் கூடுதல். அப்ப ஒரு துவித கரைசலில் காணப்படுகின்ற மொத்த ஆவியமுக்கம் AB ஆகிய இரு கூறுகளினதும் ஆவியமுக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். அப்ப இது அந்த வாயு அவத்தையில் காணப்படுகின்ற வாயுக்கள் AB திரவ ஆவிகள் லட்சிய வாயுவோல் தொழிற்படுவதை காணலாம். அப்ப இங்கே நாங்கள் ஏக்கும் பிக்கும் வரவை நாங்கள் விளையும் போது லட்சிய துவித கரைசல் AB ஏயின் ஆவியமுக்கம் மூழ்பின்னம் தர மொத்த ஆவியமுக்கம், பியில் ஆவியமுக்கம் கரைசலில் அதன் மூழ்பின்னம் தர மொத்த ஆவியமுக்கம் ரெண்டையும் கூட்டும் போது எங்களுக்கு கரைசலில் உள்ள மொத்த ஆவியமுக்கம் பெறப்படும். அப்ப இந்த துவித கரைசலில் இருக்கின்ற மொத்த ஆவியமுக்கத்தை நீங்கள் பார்த்தால் பாருங்கள், இதுதான் துவித கரைசல். இதில் இருக்கிற மொத்த ஆவியமுக்கத்தை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் பாருங்கள், மொத்த ஆவியமுக்கம் இது எவ்வாறு தரப்படும் என்று சொன்னால் பாருங்கள், இந்த மொத்த ஆவியமுக்கம் பாருங்கள் PA சமன் XA into P naught T, PB சமன் XB liquid into P naught B. இது 1, இது 2. மொத்த ஆவியமுக்கம் PA plus PB ஆகும். மொத்த ஆவியமுக்கம் PA plus PB is equal to மொத்த ஆவியமுக்கம் ஆகும். XA into P naught T plus XB into P naught. அவை இதற்கான வரைவை நாங்கள் அவதானித்தாலும் பெறவும், இதுக்குரிய வரைவை நாங்கள் பார்த்தால் குறித்த வெப்பநிலையில் பாருங்கள், குறித்த வெப்பநிலையில் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் P naught T greater than P naught B. ஆவியமுக்கம் கரைசல் அமைப்பு வரைவை நாங்கள் அவதானித்தாலாம், ஆவியமுக்கம் கரைசலின் அமைப்பு XA 0 to 1, XB 1 to 0. P naught A பெரிது P naught B. அவை இந்த வரைவு பாருங்கள் P naught A. ஆகவே உற்பத்தி தானத்தினோடு செல்லும் நேர்கோடு. ஆவியமுக்கம் B குறைவு, இது P naught B. அதுவும் உற்பத்தி தானத்தினோடு செல்லும் ஒரு நேர்கோடு. எனவே மொத்த ஆவியமுக்கம் இந்த கரைசலில் காணப்படுகின்ற மொத்த ஆவியமுக்கம் இந்த 2 வழியாகவும் இருப்பதை காணலாம். பாருங்கள், இதில் நாங்கள் ஒரு புள்ளியை நாங்கள் தீர்மானித்தால் அந்த புள்ளி இதுதான் இவ்வளவும் P naught PA, இவ்வளவும் PB, இவ்வளவும் PA. அவை இது மொத்த ஆவியமுக்கம் PA plus PB.
அப்போ இதை அவதானிக்கணும். நாங்கள் ஒரு துவித கரைசல் தொகுதியில் ஒன்றுடன் ஒன்று முற்றாக கலக்கின்ற திரவங்கள் காணப்படும் போது ஒவ்வொரு கூறுகளதும் ஆவியமுக்கம் கரைசலில் அக்கூறின் மூழ்பின்னம் தர மொத்தாவியமுக்கமாகும். கரைசலில் அக்கூறின் மூழ்பின்னம் தர மொத்தாவியமுக்கமாகும். மறக்கக்கூடாது, கரைசலில் அக்கூறின் மூழ்பின்னம் தர மொத்தாவியமுக்கமாகும். எனவே அந்த தூய ஆவியமுக்கங்களை இணைக்கின்ற கோட்டின் வழியே அந்த கலவைக்குரிய முத்தாவியமுக்கம் அமைந்து காணப்படும். தூய ஆவியமுக்கங்களை இணைக்கின்ற கோட்டின் வழியே அந்த கலவைக்குரிய மொத்த ஆவியமுக்கம் அமைந்து காணப்படும். ஆகவே ஆவி வழியில் என்ன மூழ்பின்னம் என்று கேட்டால் மாணவர்களே, இந்த சமநிலையில் காணப்படும் போது ஆவி வழியில் என்ன மூழ்பின்னம்? ஏன் மூழ்பின்னம் பை ஏ, பியின் மூழ்பின்னம் பை பி என எடுத்தால் நாங்கள் அவதானித்துக் கொள்வோம். பௌதியமுக்கம் சமன் மூழ்பின்னம் தர மொத்த முக்கம். அப்ப ஏ ஆவியமுக்கம் ஆவி வழியில் பை ஏ, பி ஆவியமுக்கம் ஆவி வழியில் பை பி. எனவே பை ஏ என்ன பிரமாணத்தில் சமன் என்றால் பிஏ சமன் YA இன்டு பி டோட்டல். பௌதியமுக்கம் சமன் மூழ்பின்னம் தரமொத்த முக்கம், மூழ்பின்னம் தரமொத்தம். அப்ப ஆவியமுக்கங்களை YA பை பி என நாங்கள் எடுத்தாலாம். கவனிங்கோ, YA பை பி ஆவியமுக்கம் என எடுத்தால் ஏயின் மூழ்பின்னம் ஆவியில் பை ஏ, பியின் மூழ்பின்னம் ஆவியில் பை பி. ஆகவே இங்க நாங்கள் சமன்பாட்டை எழுதுவோமாக இருந்தால் ஏயின் ஆவியமுக்கம் சமன் ஏயின் மூழ்பின்னம் பை YA into P total. By A is equal to PA over P total. PA over P total XA into P naught A plus XB into P naught. இது வந்து YA XA into P naught A over XB into P naught B. அப்ப அதே போல கவனிங்க, நாங்கள் இதை அவதானித்தாலும் by B அவதானித்தால் இதே போல B இன் மூழ்பின்னம் by B ஐ நாங்கள் அவதானித்தால் YB சமன் PB, எங்களுக்கு PB into XA P naught A plus XB P naught. அப்ப ஆவியமுக்கங்கள் அந்தந்த மூழ்பின்னங்களுக்கு ஏற்றால் போல் மாறுவதை நாங்கள் அவதானிக்கலாம். XA P naught A, XB P naught B. அதே போல நாங்கள் அவதானித்துக் கொண்டால் YAயும் அப்படியே இருக்கும். எனவே ஆவி வழியில் அந்த கூறுகளின் மூழ்பின்ன விகிதம் YA ஓவர் XA நாங்கள் பிரித்தால் PA ஓவர் PB, PA ஓவர் PB, XA இன்டு P naught A ஓவர் XB இன்டு P naught. இது வந்து உங்களுக்கு தெரியும், அந்த ஆவியில இருக்கிற கூறுகள் ரெண்டும் மூழ்பின்ன விகிதம். ஆகவே இந்த கேள்வியை எந்த வகையிலும் நீங்கள் செய்யலாம். அதாவது அமைப்பு தரப்படும் போது மூழ்பின்னம் ஆவி வழியின் மூழ்பின்னங்களை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்ப இப்ப நாங்கள் ஒரு கேள்வியை பார்த்தால் அவதானிங்கோ, குறித்த வெப்பநிலையில் AB லட்சிய கரைசலை உருவாக்கும் 2 திரவங்கள் துவித கரைசல். இவை 2க்கு 3 மோல் வீதத்தில் கலக்கப்படுகின்றன. ஏயும் பியும் 2:3 மோல் ரேஷியோ, 2க்கு 3 மோல் வீதத்தில் கலக்கப்படுகின்றன. தூயின் ஆவியமுக்கம் 600 கிலோ பாஸ்கல், தூய பியின் ஆவியமுக்கம் 800 கிலோ பாஸ்கல். முதலாவது கேள்வி, மொத்த ஆவியமுக்கம் யாது? கவனமாக்களுங்கள், இதுதான் கேள்வி. ஏபி லட்சிய கரைசலை உருவாக்கும் 2 திரவங்கள். இவை ஒன்றுடன் ஒன்று கலக்கப்பட்டு சமநிலையில் காணப்படும் போது ஏயின் மோல் அளவு 2 மோல், பியின் மோல் அளவு 3 மோல். சமநிலையில் A 2 மோல், B 3 மோல்.
ஏயின் தூயெல்லை ஆவிய முக்கம் 600 கிலோபாஸ்கல், பியின் தூயெல்லை ஆவிய முக்கம் 800 கிலோபாஸ்கல். முதலாவது கேள்வி, மொத்த ஆவிய முக்கம் யாது? மொத்த ஆவிய முக்கம் யாது தான் முதலாவது. மொத்த ஆவிய முக்கம் யாது? அப்ப நாங்கள் அந்த கேள்வியை இப்ப அவதானிப்போம். பாருங்கள், இதுதான் உங்களுக்கு தரப்பட்ட கேள்வி. அதற்குரிய விடைகளை எவ்வாறு செய்கிறது என்பதை பற்றி நாங்கள் பார்த்துக்குவோம். பாருங்கள், இது ஒரு துவித கரைசல். ஏயும் பியும் கலந்து இந்த துவித கரைசல் பெறப்படுகிறது. சமநிலையில ஏயும் பியும் இருக்கு. சமநிலை. சமநிலையில் பாருங்கள், சமநிலையில் XA 2 மோல், XB 3 மோல். சமநிலையில் XA 2 மோல், XB 3 மோல். சமநிலையில் வந்துருக்கு. சமநிலையில் 2 மோல் 3 மோல். பாருங்கள், 2 மோல் 3. P0A தரப்பட்டிருக்கின்றது. P0A 600 கிலோபாஸ்கல். P0B 800 கிலோபாஸ்கல். 600 800 கிலோபாஸ்கல் ரெண்டும் தரப்பட்டிருக்கின்றது. 600 800. ஆகவே சமநிலையில் ஏயின் ஆவிய முக்கம் PA சமன் XA into P0A. XA liquid in A over in total. In A 2 mol over in total 5 mol. 2:5. அப்ப இதை கொண்டே பிரதியிட்டால் 2/5 தர P0A 600 கிலோபாஸ்கல். சுருக்கினால் 120 240 கிலோபாஸ்கல். அப்ப அவதானித்துக் கொள்ளும்போது என்ன மாதிரி மூழ்பின்னம் இவ்வளவாக இருக்கின்றது. 2க்கு 3 மோல் ரேஷியோ. 2 மோலும் 3 மோலும் சமநிலையில் இருக்கின்றது. சமநிலையில் 2 மோலும் 3 மோலும் இருக்கின்றது. கரைசல்ல 2 மோல் 3 மோல். மொத்த மூல் எண்ணிக்கை 2 3 5 மோல். ஏன் மூல் பின்னம், ஏன் மூல் எண்ணிக்கைகள் மொத்த மூல் எண்ணிக்கை 2 மூலின்கள் 5 மூல் 2 5. ரவால்ட்டின் விதியின்படி PA XA P0A. அப்ப PA சமன் XA into P0A. XA 2 5, P0A 600 கிலோபாஸ்கல் given. அவை சுருக்கினால் 120 240 கிலோபாஸ்கல். சமநிலையில் கூறு ஏனால் கொடுக்கும் ஆவிய முக்கம் 240 கிலோபாஸ்கல். இவ்வாறு பியை நாங்கள் காணுவோம். XA 2 5 என்றால் 2 கூறு தான் இருக்கு. XB 3 5. 2 கூட 1 விட வர வேணும். 3 5. அப்படியா இருந்தால் PB சமன் XB into P0B. கரைசலில் Bயின் ஆவிய முக்கம் சமன் அதன் மூழ்பின்னம் தர தூய எல்லை ஆவிய முக்கம். Bயின் மூழ்பின்னம் 3 5. தூய எல்லை ஆவிய முக்கம் 800 கிலோபாஸ்கல். AB 2ஐயும் ஒப்பிடும் போது ஆவிப்பரப்புத்தன்மை B greater than A. ஏன்? தூய எல்லை ஆவிய முக்கம் இவருக்கு Bக்கு 800, Aக்கு 600. ஆவிப்பரப்பாகும் தன்மை Bக்கு கூட. B நன்றாகவே ஆவியாகும் ஐயா விட. ஆவிப்பரப்பு யாருக்கு கூடவோ அவற்றை கொதில்ல குறைவாக இருக்கு. கொதில்லைகளை ஒப்பிடும் போது Bயின் கொதில்லை ஏயிலும் பார்க்க குறைவாக இருக்கு. இதை விளங்கிக் கொள்ளணும் மாணவர்கள். அப்ப இப்போது 3 5 தர 800. அப்ப 5 36 160 தர 3 480 கிலோபாஸ்கல். அப்ப இதை நாங்கள் Bக்கு செய்தால்
இதே கோவையை நாங்கள் பிக்கு செய்கின்றோம் பாருங்கள். இதே கோவையை நாங்கள் பிக்கு செய்ய போகிறோம். பிக்கு நாங்கள் செய்தாலாம் பாருங்க. இதே கோவையை பிக்கு செய்தால் பி இதே கோவையை நாங்கள் பிக்கு செய்ய போகின்றோம். அதை அவதானிங்க. பி வி சமன் XB into P naught B. XB அப்போ 3 ன் கீழ் 5. P naught B 800 கிலோ பாஸ்கல். $480 கிலோ பாஸ்கல். 480 கிலோ பாஸ்கல். அப்போ P 480 கிலோ பாஸ்கல். அப்போ மொத்த ஆவியமுக்கத்தை நாங்கள் பார்த்தாலாம் P டோட்டல் PA plus PB. மொத்த ஆவியமுக்கம் PA plus PB. PA plus PB. PA 240 கிலோ பாஸ்கல். PB 480 கிலோ. மொத்த ஆவியமுக்கம் 720 கிலோ. பாருங்கள், இது அங்குள்ள மொத்த ஆவியமுக்கம். அப்போ மொத்த ஆவியமுக்கம் கேட்கும்போது ரெண்டின் கூட்டுத்தொகையும் மொத்த ஆவியமுக்கத்தை தரும். மொத்த ஆவியமுக்கம் 240 எங்களுக்கு 720 கிலோ பாஸ்கல். 720 கிலோ பாஸ்கல். அப்போ இந்த லட்சிய கரைசலுடைய ஆவியமுக்கம் கரைசல் அமைப்பு வரைவை நாங்கள் வரைய போகின்றோம். ஆவியமுக்கம் எதிர் கரைசல் அமைப்பு வரைவை நாங்கள் வரைய போகின்றோம். பாருங்கள், ஆவியமுக்கம் எதிர் கரைசல் அமைப்பு வரைவு. ஆவியமுக்கம் எதிர் கரைசல் அமைப்பு வரைவு. ஆவியமுக்கம் எதிர் கரைசல் அமைப்பு. ஆவியமுக்கம் இது கரைசலின் அமைப்பு. XC 0 1 XB 1 0 1 0 இருப்பது. XA1 P நோட்டு 600 கிலோ பாஸ்கல். 200 400 600 800. அவை P நாட் A 600 கிலோ பாஸ்கல். P நாட் B அது 1 இருக்கு. B 800 கிலோ பாஸ்கல். ஏன் ஆவியமுக்க வரைவை நாங்கள் அவதானித்தாலாம் அது இவ்வாறு செய்யும். ஏன் ஆவியமுக்க வரைவு 600க்கு. பிஎன் ஆவியமுக்க வரைவை நாங்கள் பார்த்தாலாம் அது இங்கு 800ல இருக்கிறாங்க. கரைசலின் ஆவியமுக்க வரைவை நாங்கள் வரைந்தால், கரைசலுக்குரிய ஆவியமுக்க வரைவை நாங்கள் வரைந்தால் அது இது பிஎன் ஆவியமுக்க வரைவு. இது ஏன் ஆவியமுக்க வரைவு. இது கரைசலின் ஆவியமுக்க கரைசல். பாருங்கள், இந்த 2க்கு 3 2 5 தசம் 4 3 5 தசம் 6 இந்த வீச்சை பார்ப்போம். பாருங்க, தசம் 4 தசம் 6 தசம் 4 தசம் 6 தான் வரைவு. இதுல A 240 கிலோ பாஸ்கல், B 480 கிலோ பாஸ்கல். இது P டோட்டல் 2 கூட்டுத்தொகையாகவும் இருக்கும். அது
720 கிலோமீட்டர். இந்த இடத்துல ஆவியமுக்கங்கள் இவ்வாறு அவை லட்சக்கரசல் வரைகள் ஒரு நேர்கோடாக அமையும். அவை அது நேர்கோட்டு வளைவுகள் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளப்படும். அவை பைசமன் எம்எக்ஸ் என்ற சமன்பாட்டுக்கு அமைய திருப்தியாக்கப்படும் நேர்கோட்டு வரைவுகள். அவை ஏயின் ஆவியமுக்க மாறல் நேர்கோடு, பியின் ஆவியமுக்க மாறல் நேர்கோடு, கரசலின் ஆவியமுக்க மாறல் நேர்கோடு. அப்ப பீனோட்டே பீனோட் பியை இணைக்கின்ற கோடுகள் வழியே இந்த கரசலின் ஆவியமுக்கம் கேட்டு. அப்ப ஆவியில் ஏபியின் மூழ்பின்னம் கேட்டால், மாணவர்களே அவதானியங்கள், ஆவியில் ஏபியின் மூழ்பின்னம் கேட்டால் ஏயின் மூழ்பின்னம் YA, PA என்கள் P டோட்டல். ஆவியில் மூழ்பின்னம் கேட்டால் YA சமன் PA என்கள் P டோட்டல். PA பிரமாணம் 240 கிலோமீட்டர், P டோட்டல் 720 கிலோமீட்டர். பாருங்கள், அவை 1:3 ஒன்றுக்கு 3. ஆவியில் வையின் மூழ்பின்னம் 1:3 ஒன்றுக்கு 3 இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல ஆவியில் பியின் மூழ்பின்னம் 2 கூட்ட 1 2 3 பியின் மூழ்பின்னம் 2 3. ஏன் ஆவியில் பி கூடி இருக்கின்றது? பி ஆவியாகும் வீதமேலும் பார்க்க கூட ஆவியில் பியின் மூழ்பின்னம் பியின் சதவீதம் உயர்வாக இருக்கும். யாருக்கு ஆவி பிறப்பாகும் தன்மை கூட இருக்கோ அவர் ஆவியில் கூடிய அளவு காணப்படும். அப்ப இதன் அடிப்படையில இந்த லட்சியக்கரசலையும் அதற்குரிய சமன்பாட்டையும் கொண்டு இன்றைய வகுப்பை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொண்டோம். எனவே மீண்டும் ஒரு வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை இன்றைய வகுப்பிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.